இருக்கார் ஐயா. நீங்கள் போய் கீழே ஒரு இருக்கு. அதான் அதனுடைய இயற்கையான நிலை. அப்படி அதை இயற்கையாக ஓடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அது ஏதோ வினோதமான ஸ்டேட்டே கிடையாது, நம்ம இயற்கையான நிலையே அதுதான். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக எதையோ பிடிவாதம் பண்ணி பிடிச்சு வைக்கிறோம். அந்த பிடிச்சு வைக்கிறது தான் வந்து பந்தம். பந்தம் தான் முக்திக்கு விரோதமானது. முக்தியை தடுக்கிறது, லிபரேஷனை தடுக்கிறது பந்தம். நம்ம மனைவி மக்கள் மேலே வைக்கிறதெல்லாம் பந்தம் கிடையாது. சொத்து சுகங்கள் மேலே வைக்கிறதெல்லாம் பந்தம் கிடையாது. நம்ம மன அனுபவங்கள் மேலே வைக்கிறது தான் பந்தம். அதை பற்றி பிடிக்கிறது தான் பந்தம். அதுதான் கட்டுக்கள். பற்றுங்கிறது அதுதான். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது இயற்கையாக விட்டுட்டா போதும் இன்னும் சொல்லி நாம் அதை இயற்கையாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதை ஞானம்னு சொல்கிறோம். நம்ம அறிவுபூர்வமாக ஒரு முடிவுக்கு வரோம். அங்கே ஒரு வேலையுமே இல்லை, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இது அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய ஆன்மீகத்தை பொறுத்தளவுலையோ மனோ இயக்கத்தை பொறுத்தளவுலையோ இது ஒரு இயற்கையான நிலை. அங்கே ஒன்றுமே நம்ம செய்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு சொன்னால் நிறைய இது வந்து ஏட்டிக்கு போட்டிக்கு என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மனசில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல உணர்வுகள் வரும், ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான உணர்வு தான் நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நாம் வந்து அஜிடேட் ஆகிடுவோம். அந்த பிரச்சனை, அதனால தான் நம்ம வந்து பிரச்சனைன்னு சொல்கிறது, பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிடுறோம். இப்போ இந்த பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம அதே நேரத்தில் நம்ம அமைதியாக இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணி தியானம் பண்ணி தனிமையாக இருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த காலத்து அணுகுமுறைலாம் இருந்தது. இப்போ நாம் அப்படி சொல்லலை. நீங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணுங்கள், அத்தனை வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம்னு சொல்லி தான் நம்முடைய அணுகுமுறை அப்படி தான் இருக்குது. இப்போ அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு வேணும்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு உழைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி குடும்பத்தை நடத்தணும், உழைக்கணும்னுட்டுலாம் வந்து வேலையுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு அகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். புறத்துக்கு அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. புறத்தையே கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிடுறாங்க. இப்போ நாம் அப்படி இல்லை. நீங்கள் புறத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ புறத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ மனசில் பிரதிபலிக்கும். நல்ல சூழ்நிலையில் நல்ல உணர்வு வரும், மோசமான சூழ்நிலையில் மோசமான உணர்வு வரும். அப்போ அகத்தில் நம்ம எப்படி புறத்தில் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி அகம்னா என்ன புறம்னா என்ன, நம்ம மனசுக்குள்ளே எப்படி செயல்படுறோம், செயலளவில் எப்படி நம்ம செயல்படணும் சொல்லி ரெண்டையும் இணைச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பிரச்சனைகள்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம். எத்தனையோ விதமான பிரச்சனை, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் பிரச்சனை மாதிரி இன்னொருத்தர் பிரச்சனை இருக்காது, விதவிதமாக இருக்கும். ஒரு சாம்பிளுக்கு நம்ம சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் கையில் ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா வச்சுக்கிட்டு, இப்போ 50,000 வச்சுட்டு போகக்கூடாது, அதனால் 40,000 ரூபா வச்சுக்கிட்டுன்னு சொல்லி ஒரு 40,000 ரூபா வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு போகிறீங்க. யாரோ ஒரு ஆள் பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. இப்போ அது நமக்கு நிம்மதியாக இருக்குமா? அது ஒரு மனசில் ஒரு டென்ஷனை கொடுக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு முன்னுக்கு பின்னு தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நடுரோட்டில் மறித்து நம்மளை திட்டுன்னு திட்டுறாரு. இப்போ அது தாங்க முடியாது, அது நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கும். இப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு நமக்கு வீடு, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோமேன்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி போடுறோம். போட்டு பிளான் அப்ரூவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அஸ்திவாரம் போடணும்னு சொல்லி போகிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ இது நமக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் கோர்ட்டில் ஒரு வழக்கு, ஒரு சிவில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு.
அந்த வழக்கில் நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிடும், அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடும். இப்போ இதையும் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடுக்கடுக்காக எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை, ஒருலாம் வினோதமாலாம் இருக்கும். அதனால் பிரச்சனைகள் ஒரு சாம்பிளுக்கு இப்படி ஒரு 4-5 சொல்கிறோம். ஆனால் நிறைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளால் பிரச்சனை, தொழிலால் பிரச்சனை, சுற்றுப்புற சூழ்நிலைகளால் பிரச்சனை, இப்படி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விவாதத்துக்காக நம்ம பிரச்சனையை வந்து ஒரு 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுறோம். உதாரணமாக என்னன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து காலையில் எழும்புகிறோம். காலையில் எழும்புனதுலேருந்து நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் இடையில் தகராறு. பிறகு நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம். வெளியே வந்து நம்ம அலுவலகத்தை நோக்கி போகிற வழியெல்லாம் பிரச்சனை வருது. அலுவலகத்தில் போனோன்னா அங்கேயும் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிறகு அலுவலகம் முடித்து வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வர்ற வழியெல்லாம் பிரச்சனை. பழையபடி வீட்டுக்கு வந்து சேர்றோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னா பழையபடியும் எங்கள் வீட்லேயும் நிறையா பிரச்சனைகள் வருது. இப்போ காலையில் எழும்புனதுலேருந்து ராத்திரி படுக்கும்போது வரைக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை வருது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை வருது. ஆனால் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நம்ம காலையில் எழும்புனதுலேருந்து வீட்டிலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வெளியே போனால் வெளியேயும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸை முடித்து வீட்டுக்கு வந்தோன்னா வர்ற வழியிலையும் எந்த பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகும் பிரச்சனை கிடையாது, காலையில் எழும்புனதுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அதை என்ன பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மனசு மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கு, அஜிடேட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டு கேட்டகரியிலையும், ஒரு கேட்டகரியில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் பிரச்சனையே கிடையாது, ஆனால் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது கேட்டகரி வந்து இது எல்லாருக்கும் அனுபவப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பிரச்சனை இருக்காது, மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும், அது சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் முதல் கேட்டகரி வந்து அது ஏற்படுமாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு எப்படி நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது தான் அது வந்து ஒரு கொஸ்டினபுளான மேட்டராக இருக்குது. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறீங்க. உங்கள் ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு திரும்பி வாரீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்து 10 வருஷம் ஆச்சு, அந்த நண்பர்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம பழைய நண்பர்கள்லாம் பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி வாரீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் ஏத்தாப்பில் வரார், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு ஏத்தாப்பில். அவரை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் உங்களுக்கு, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணான்னா பலாருன்னு வாங்கி உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி கட்டவர சொல்லி ஏசுறாரு. உங்களுக்கு ஒன்றும் ஓடலை, நம்ம என்ன பண்ணோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணவும் தெரில. திருப்பி அடிக்கணும்னு தோணலை, தப்பி அந்த மாதிரி ஓடுற மாதிரி ஓடுறீங்க. போகும்போது அங்கே பழைய இன்னொரு நண்பர் வராரு. இப்போ அவரை பார்த்தோன்னா நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அவராக ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி சொன்னோன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்போ அவர் சொல்கிறார், அந்த முதல்ல உங்களை அடித்த நண்பரை பற்றி சொல்கிறார். நம்ம நண்பர் தெரியுமாப்பா, ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான், தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிடுறான், ஆனால் தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் அவன் அடிச்சிட்றான், கெட்டவரை சொல்லி ஏசுகிறான் சொன்னப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், உங்கள் என்ன அடி இன்னும் கன்னத்தில் வலிச்சுக்கிட்டே இருக்குது, பதிலுக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு எண்ணம் கூட வேகம் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே புஷ்னி போயிட்டு, இப்போ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் ஒன்றும் தீர்வு இல்லை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுறீங்க. அவருக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா, எவ்வளோ அருமையான நண்பர், அவருக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா, அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு ஏற்படும்.
அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த செயல்கள் தீர்வு அடையலைனாலும் கூட மனசளவில் ஒரு தீர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை அங்கே சால்வ் ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு இளம் வயசு தகப்பனார் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கார். நார்த் இந்தியா நோக்கி ட்ரெயின் போயிட்டுருக்கு. அவர் கூட 2 சின்ன பிள்ளைகள், ஒரு பையனுக்கு 5 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு. அந்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஒரே சேட்டை, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அங்கேயும் எங்கேயும் ஓடுறதும், அடுத்தவங்களுடைய பெட்டி ஜாமான்கள்லாம் இழுத்து போடுறதும் ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்னன்னு சொன்னால் சரியாக கண்ட்ரோல் பண்ணலை, இந்த பிள்ளைகளை சரியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார். ஏதோ பேருக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு வழியே சரியாக கண்ட்ரோல்குள்ளே எடுக்கலை. அப்போ இந்த கூட அந்த பயணம் பண்ண அந்த பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிடுறாங்க. என்னடா உங்கள் பிள்ளைகளை இப்படி விட விட்டுருக்கீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமான்னு சொல்லி கடைசியில் ஒருத்தர் கேட்குறாரு தாப்மார்ட்ட. இப்படி நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்களே, எப்படி பிரயாணம் பண்ணுறதுன்னு சொல்லி கோவப்படுறார். அப்போ அவர் இந்த தாப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு ஆகலை, நாம் சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு தெரில, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி சொல்கிறது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரில. இப்போ நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைகளுடைய தாயார், அதான் என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க. போகிற இடத்துல அந்த பிள்ளைகள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி அங்கே மார்ச்சரியில் வச்சுருக்கு. அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த குழந்தைகளை தனியாக விட்டுட்டு வர முடியாது வீட்டில், அதனால் அந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த தாயார் இறந்து போனதை பற்றி நான் இன்னும் எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களை பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி அந்த தாப்பனார் சொல்கிறார். இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் பண்ணுற சேட்டையில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னால் கொதிச்சு போயிடுறாங்க. இந்த குழந்தைகளை நாமளே 4 சாத்திடலாமாங்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இது கேள்விப்பட்ட நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அவங்க மனநிலை அப்படியே மாறிட்டுது. இப்போ அந்த குழந்தைகளை இவங்களை அடித்தா கூட இவங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு போயிட்டாங்க. இப்போ சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே அந்த பிள்ளைகள் அதுக்கப்புறமும் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் யாருக்கும் அந்த வலியை ஏற்படுத்தலை. அப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த சைக்கலாஜிக்கலாக நம்ம ஓகே ஆகிட்டோன்னா எல்லாமே ஓகே ஆயிடும். இப்போ இது ஃபிசிக்கலாக இவ்வளோ தான் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ஒரு தீர்வு கிடச்சுன்னு சொன்னால் அது சரியான தீர்வாக மாறிடும். இப்போ இந்த 2 இன்ஸ்டன்ஸுமே என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ரேர் வித்தியாசமாக ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கும். ஒருத்தர் பைத்தியக்காரனாக ஆயிடுறாரு, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயார் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சாதாரணமாக இது பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனைகள் தீர்வாமல் பிரச்சனைகள் தொடர்ந்தே இருக்கிற நிலையில் நாம் பிரச்சனை இல்லாமல் மனசில் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ நான் ஏற்கனவே நம்ம ஆன்மீகத்தில் நாங்கள் நிறைய நண்பர்களோடு இருந்தோம்னு சொன்னோம். மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு மாதிரி போவோம், சத்சங்க கூட்டம் மாதிரி போயிட்டுருப்போங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் இந்த பாபநாசம் மலையில் 2 டேம் இருக்குது, லோவர் டேம் அப்பர் டேம்னு இருக்குது. இந்த அப்பர் டேமுக்கு மேலே இந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் பணதீர்த்தன்னு பேர். அதுக்கு நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம். அந்த ஆத்தங்கரை வழியே அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த 2 டேமையும் கிடந்தோன்னா அதுக்கப்புறம் சொன்னால் அது காட்டாறு, அது கண்ட்ரோல்னா அது டேமுக்கு கீழே வந்த பிறகு அது கண்ட்ரோல் ஆயிரும். அந்த டேமுக்கு மேலே உள்ள இதெல்லாமே காட்டாறு மாதிரி ஓடும். இப்போ எங்களுக்கு பாதை தெரியாது, ஒரு சாமியார் தான் எங்களை வழி நடத்தி கூப்பிட்டு போனார். அது மழை காலம், கடுமையான தண்ணி, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது, காட்டுத்தனமாக ஓடுது. அப்போ அந்த சாமியார் எங்களுக்கு சொன்னார், 2 நாளைக்கு முன்னால் அதில் ஒரு குட்டி யானையை அந்த ஆறை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னாரு. பார்த்தாங்க பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு கொடூரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஆமான்னு கேட்டுக்கிட்டோம். பிறகு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், நாம் இதில் இறங்கி குளிப்போமான்னார். சரி, இப்போ எங்களுக்கு நம்மளையும் இப்போ தான் யானையே அடிச்சுட்டு போயிட்டுதுங்கிறாரு, இப்போ இறங்கி குளிப்போமாங்கிறாருன்னொன்னே எங்களுக்கு, சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் கரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்.
ஆனால் அவர் என்ன சொன்னால் குளிக்கிறதுக்கு சீரியஸாக இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். நாங்களும் சரி அவர் காட்டினாலும் நாம் இறங்கி குளிக்கக்கூடாது, அவர் என்ன வேணாலும் காட்டிட்டு போட்டோன்னு சொல்லி நாங்கள் சரி என்ன தான் நடக்கு பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் காட்டின இடத்துல நாங்கள் எல்லாருமே இறங்கி குளித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த மாதிரி சில இடங்களில் வந்து இந்த காட்டுத்தனமாக போகிற இப்போ நம்ம காலையில் ட்ரெக்கிங் போகிறோம், இந்த பாதைகளெல்லாம் ஈவனாக இருக்காது. கல்லும் முள்ளும் நிறைய பாறைகளும் அதுகளுமாக தான் இருக்கும் அந்த பாதை முழுசும். இப்போ அதே மாதிரி இந்த தண்ணி ஓடுற இடத்துலலாம் நிறைய பாறைகள். அதனால் சில இடங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பக்கம் தண்ணி ஓடி வருது, சில இடங்களில் பாறை தடுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தடுக்கிறதுனால தண்ணி ரிவர்ஸில் ஆயிடும். அப்போ ஒரு பக்கம் இப்படி போகுது, ஒரு பக்கம் இப்படி போகுது. அப்படி போகும்போது இடத்துல என்னென்னு சொன்னால் ரெண்டும் எதிராக போகிற இடத்துல சில இடங்களில் தண்ணி வந்து தப்ப மாதிரியே சில இடங்கள்ல இருக்குது. எந்த நீரோட்டமே இல்லாமல் தப்ப மாதிரி இருக்குது. நீங்கள் இறங்கி நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம். அதில் நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி காட்டாறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில இது நிறைய இடங்களில் பார்க்கலாம். எல்லா ஆற்றுகள்லையுமே அப்படி இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நான் சொன்னால் இப்போ நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையுமே இப்படி ஒரு காட்டாறு மாதிரி காட்டுத்தனமாக தான் இருக்குது. ஆனால் அந்த காட்டுத்தனமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்படி இந்த மாதிரி சில தப்ப மாதிரியும் சில அம்சங்கள் நம்ம மனசுலே இருக்குது. அப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எந்த பிரச்சனைகளுமே நம்மளை பாதிக்காது. அப்போ அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம நிம்மதியாக குளிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக அமைச்சிக்கிட முடியும். இப்போ நமக்கு வந்து பிரச்சனை வந்து நமக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். பிரச்சனை எங்கே மையம் கொண்டிருக்கு? இப்போ இதே மாதிரி தான் ஒரு வியாபாரி வசதி உள்ளவர், அவருக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த படுத்தா தூக்கம் கூட வரல, அந்த அளவுக்கு கடுமையான பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிம்மதியை தேடி ஒரு ஆறுதல் தேடி ஒரு மடாலயத்துக்கு போகிறாரு. அதுவும் இதே மாதிரி தான் மலை பிரதேசத்தில் இருக்குது. இவர் கஷ்டப்பட்டு நடந்து அங்கே போய் சேரும் பொழுது இருட்டாயிருது. அப்போ அந்த சாமியாரும் அவரை வரவேற்று சரி நீ வந்து இன்றைக்கி நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம பேசுவோம், உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவோம் நீ சொல்லி அவரை தங்க வைக்கிறார். உனக்கு நீ வந்து வசதி உள்ள, உனக்கு வசதியான பெட்டு வந்து என்னுடைய பெட்டு தான் வசதியான பெட்டு, அதனால் நீ இன்றைக்கி மட்டும் என்னுடைய பெட்டிலே தங்கிக்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் நாளைக்கு வந்து நம்ம சந்தித்து பேசிக்கலாம்னு சொல்லி அந்த சாமியாருடைய பெட்டில் இவர் தங்குறார். இவர் அந்நேரம் பயண களைப்பு, அதனால் இவர் நிம்மதியாக தூங்கிடுறாரு. அந்த பெட்டும் என்னென்னு சொன்னால் நல்ல குஷன் வச்சது, ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, புரண்டு படுத்தா அதுவும் நெளிஞ்சு கொடுக்குது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் உள்ள பெட்டு. இவர் நல்லா தூங்கினோன்னா மணி ராத்திரி ஒரு 2 மணிக்கு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தோன்னா அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட்டு வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை பெட்டு வேண்டாம், நான் அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டான், இப்போ தான் நினைவு வந்து அதனால் அந்த செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அந்த வியாபாரி படத்தில் இருந்த பெட்டை தூக்கி உள்ளேருந்து ஒரு பெரிய கருணாக பாம்பை உருவி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு எப்பா நீ நம்ம படுத்து தூங்க, நம்ம நாளைக்கு காலைல சந்திப்போம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வருமா? பிறகு அவர் அதுக்கு முன்னால் பிறண்டு படுக்கும் பொழுது பெட்டு நெளிஞ்சு கொடுத்தது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் படுத்தாலும் அதே மாதிரி தான் நெளிஞ்சு கொடுக்கும், ஸ்ப்ரிங் ஆக்ஷன்னு நினைக்க முடியாது. ராத்திரி முழுசும் விழிச்சிருந்துட்டு பிறகு மறுநாள் காலையில் சந்திக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் நல்லா தூங்கினியாப்பான்னு கேட்குறாரு. சாமி 2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன், எப்போ நீங்கள் வந்து உங்கள் செல்ல பிள்ளை எடுத்துகிட்டு போனீங்களோ அதிலிருந்து தூக்கமே போயிட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ நீ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, நல்லா தூங்கிட்டா, அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே பாம்பே கிடையாது, ஆனால் உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்கிறா. அப்போ உன்னை தூக்கத்தை கெடுத்தது எது? இந்த பாம்பு வந்து தூக்கத்தை கெடுத்துதா, அல்லது பாம்பை பற்றிய நினைவு தான் உன்னை வந்து தூக்கத்தை கெடுத்துதா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகள்னு சொல்கிறோம், பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கா, பிரச்சனைகளை பற்றிய நினைவு தான் பிரச்சனையாக இருக்கா? நீ பார்த்தான்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகள்லையும் உள்ள சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை வந்து பிரச்சனை இல்லை, பிரச்சனை பற்றிய நினைவுகள், பிரச்சனை பற்றிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் வந்து உண்மையான பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது.
இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் ஒரு ஒரு ஞானி வாரார் அரண்மனைக்கு, அரசவைக்கு வாரார். அப்போ இந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னுட்டுலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை ஏன்ட்ட ஒப்படைங்க, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேங்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அரசர் சொல்கிறார், ஐயா பிரச்சனை வந்து வெளியே இருந்தால் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனை எல்லாம் எங்களுடைய மனசில் இருக்குது. மனசில் இருக்க பிரச்சனையை எப்படி சாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் ன்னு சொல்லி இந்த மன்னர் சொல்கிறார். அப்போ அந்த ஞானிக்கு சொல்கிறார், பிரச்சனை வந்து உன் மனசில் தான் இருக்குங்கிறதையாவது நல்லா தெரியுமா, அதில் எதுவும் சந்தேகம் இருக்கான்னுட்டு கேட்குறாரு. இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எங்களுடைய மனசில் தான் இருக்குது சாமி, மனசில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வழி கேட்குறோம் ன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ மனசில் பிரச்சனை இருக்கணும்னு சொன்னால் அது மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நீ அந்த மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே நீ அதை லொக்கேட் பண்ணு, நான் அங்கே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ மனசு அந்த மன்னர் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே உற்று பார்க்குறார். பிரச்சனை வந்து எங்கே மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே உற்று பார்க்குறார். உற்று பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணுமேங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், நீ தான் பிரச்சனை இருக்குன்னா இப்போ நீ அங்கே ஒன்றும் இல்லைங்கிறா, இப்போ உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம், கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றையும் காணும். இன்னும் சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷக்கணக்கில் பயத்தோடு இருக்கிறேன், வருஷக்கணக்கில் வருத்தத்தோடு இருக்கிறேன், பல வருஷமாக வருத்தத்தில் இருக்கிறேன், பல வருஷமாக பயத்தோடு இருக்கிறேன், நம்ம சர்வசாதாரணமாக கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அங்கே உள்ள ஒன்றையுமே காணுங்கிறாங்க. அப்போ உண்மையிலே பிரச்சனைன்னா என்ன? நம்ம மனசில் தான் பிரச்சனை இருக்கா, மனசு தான் பிரச்சனையா? நம்ம ஏற்கனவே நேற்று இதோட பார்க்கும்போது தேவர்கள் அசுரர்கள்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போவுமே சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்போ அதில் என்னன்னு சொல்லிங்கன்னா, அந்த அசுரர்களுக்கு சாதகமாக அவருடைய குருநாதர் சுக்கராச்சாரியார்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேள்வியை வளர்த்து யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் வந்து பூதத்தை கிரியேட் பண்ணிடுறார். அந்த பூதத்தை வந்து அவங்க தேவர்களுக்கு எதிராக ஏவி விட்டுறாங்க. அந்த பூதம் வந்து என்னன்னு சொன்னால் தேவர்களை வந்து கடும்பாடுபடுத்திடுது, இவங்கள அதை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி இந்த ஒரு பூதத்தை ஏவி விடுறான், அவனை ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த விஷ்ணு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதனால் நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பூதத்தை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, அப்படியே 3 தடவை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு உண்மையிலே சண்டை போடாதுங்க, சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு தப்பி ஓடி வந்துடுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி தேவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூதத்துக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அப்படி 3 தடவை தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ அவர் விஷ்ணு என்ன சொல்லணும், என்னமோ நீங்கள் அந்த பூதத்தை சண்டை போட்டுக்கலாம்னு சொன்ன மாதிரி 4வது தடவை தேவர்கள் வந்து அந்த பூதத்தை எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிடறாங்க. இப்போ அதில் என்ன சொல்லுங்கன்னா, இப்போ இது வந்து அந்த புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்திலே சைக்கலாஜிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் அது சண்டை போடும் பொழுது அது ஒரு மெமரியாக போய் ரெக்கார்ட் ஆகிடும். அப்படி 3 தடவை சண்டை போட்டதுமே அந்த பூதத்துக்கு மெமரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ மெமரி ஃபார்ம் ஆன உடனே அந்த மெமரியிலேருந்து மைண்டு ஃபார்ம் ஆகிடும். உண்மையிலே மனசுன்னுட்டு கூட ஒன்றுமே கிடையாது, நம்ம மெமரினால் வந்தது தான் மனசு. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அதான் நம்ம சாஸ்திரங்களெல்லாம் ஆன்மான்னு சொல்கிற காரணம் அதுதான். மனசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மனசு எப்போவுமே நம்ம மனசு இயங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய நம்ம மெமரியினுடைய காரணம், நம்முடைய நினைவு தோப்பினுடைய காரணத்தினால தான் ஏதோ ஒரு இயக்கம் அங்கே ஃபார்ம் ஆயிடுது. உண்மையில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு எனர்ஜி ஃபார்ம் உள்ளே இருக்குது. அந்த எனர்ஜி ஃபார்ம் வந்து வெறும் எனர்ஜியாக தான் இருக்குது. அந்த எனர்ஜியில் வந்து ஏதோ ஒரு வகையான இதாகி மனசுங்கிற மாதிரி ஒரு இயக்கம் ஃபார்ம் ஆயிடும். அது நம்முடைய மெமரியிலேருந்து ஃபார்ம் ஆயிடும். உண்மையிலே மனசுன்னு கூட அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு இயக்கம்.
ஒரு இயக்கம் மட்டும் இருக்குது. அந்த இயக்கம் வந்து ஒரு தவறான இயக்கமாக, ஒரு மனோ இயக்கமாக மாறி போயிடும். அது வந்து என்னென்னா நம்ம மெமரியிலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இருக்குது. அந்த இயக்கங்கிறது எப்போவுமே என்ன சொன்னால், அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த சேர் இருக்குது, ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த சேர் இப்படி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னால் பார்த்த சேர் மாதிரியே இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கேயுமே ஒரு வினாடிக்கு வினாடி இங்கேயும் மாற்றம், ஒவ்வொரு அணுக்கள்லையுமே மாற்றம் வந்துக்கிட்டு. அந்த மாற்றம் நம்ம கண்ணுக்கு தெரில, ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் என்னையை பார்க்குறீங்க, நாளைக்கு என்னை பார்த்தாலும் நான் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த உடல்லையும் மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, வினாடிக்கு வினாடி மாற்றம் இருக்குது. பார்த்தா வெளிப்படையாக வித்தியாசம் தெரியாது. ஏன்னா இந்த திடப்பொருளை விட இந்த உடலுங்கிறது இன்னும் கொஞ்சம் வேகமான மாற்றம் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் மனசுலேயுமே என்னென்னு சொன்னால் அங்கேயும் மாற்றம் இருக்குது. ஆனால் அது என்னென்னு சொன்னால் மின்னல் வேகத்தில் இருக்குது. இப்போ மனதினோட இயக்கம் மட்டும் மின்னல் வேகத்தில் இருக்குது. அந்த மாற்றங்கிறது அவ்வளோ விரைவாக இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னு சொன்னால் ஏதோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை க்ரியேட் பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த சினிமா, அந்த காலத்துலலாம் இந்த சினிமா வந்து இந்த ஃபில்ம் எல்லாம் ஓட விடுவாங்க. நிறைய ஃபில்மெல்லாம் ஓடும் பொழுது ஒரு 17 ஃபில்ம் என்னது போடும் பொழுதும் ஒரு ஃப்ரேம் அங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டினாலும் அவர் நிற்கிற மாதிரியே இருக்கும், அசைவில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை காட்டினாலும் அதை காட்டுறதுக்கு ஒரு 17 ஃபில்ம் 18 ஃபில்ம் ஓடிட்டுருக்கும். ஓடினா தான் அவர் நிற்கிற மாதிரி தெரியும். அதில் ஓடுறதுல ஏதாவது ஸ்ட்ரக்கப் ஆச்சுன்னு சொன்னால் அந்த படமே துடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு வந்து அது அசையாமல் இருந்தாலும் அங்கே ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ நமக்கும் வந்து இந்த நம்மளுடைய மன இயக்கமே வந்து வினாடிக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன நமக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம மனசுங்கிறது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தன்மையில். இப்போ நான்கிற உணர்வு அதனுடைய மனதினுடைய இயக்கம் தான். இந்த நான்கிற உணர்வே மனதினுடைய இயக்கத்தினால ஏற்பட்டது. இல்லைன்னா மனதினுடைய இயக்கமே இல்லைன்னா நான்கிற உணர்வு கூட இருக்காது. நம்ம அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபார்ம், இந்த ஆன்மா ஸ்வரூபங்கிற மாதிரிலாம் அது நான்னிட்டு தன்னை சொல்லவே சொல்லாது. இந்த மனதினுடைய இயக்கம் தான் நம்மளை நான்னிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த நான்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பெர்மனெண்ட்டாக பல வருஷமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் மாற்றமே இல்லை, நான் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி உணர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே எல்லாமே மொமெண்ட் பை மொமெண்ட்டாக மாறிட்டு மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே நிரந்தரமான அம்சம் அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மாற்றமாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே என்னன்னு சொன்னால் பேசிக்கலாக வந்து எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி தான் வந்து அடுத்த ஃபார்முக்கு போயிடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சிலவங்க வந்து இந்த ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க, உடம்பெல்லாம் செதஞ்சி இறந்து போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், ஏதோ சாகணும்னு நினச்சிட்டான், எதுக்கு இப்படி போய் ட்ரெயின் மேலே விழுந்து உடம்பெல்லாம் செதஞ்சி எவ்வளோ வலி வேதனையாக இருக்கும், இப்படி ஒரு சாகலாமா, சாகுறதுன்னு நினச்சானா எத்தனையோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படியாவது சாகணும்னுட்டு சொல்லி அப்படி ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால், அப்படி இந்த ட்ரெயின் முன்னால் விழுந்து அடிபடும் பொழுது நமக்கு எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியுமா? ஆனால் உண்மையிலே அந்த எந்த வலியுமே இருக்காது. இப்போ எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்னென்னு சொன்னால் 2 தடவை பைக் ஆக்சிடெண்ட், தலை குப்புற விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்பொழுது என்னென்னு சொன்னால் இந்த நாடிகடியெல்லாம் உடஞ்சி காது மூக்கெல்லாம் ப்ளீடிங். 2வது தடவை விழும்பொழுது இதே மாதிரி, அது பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப்பில் 2வது தடவை விழும்போது இதே மாதிரி முகம்தான் தரையில் பட்டுது. கீழே விழுந்த வேகத்தில் அந்த பல்லெல்லாம் தெரிச்சு ஓடிட்டுது. ஆனால் 2 தடவை ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுதும் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. வலி வருது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் பல்ல பிடுங்குறோன்ட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சுத்தியில் எடுத்துகிட்டு வர்றோம், அடித்து உடச்சிரோன்ட்டு வந்தோன்னா நம்ம எழுப்பி ஓடிடுவோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பல்லு தெரித்து ஓடுதுன்னு சொன்னால் நமக்கே தெரியல, அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் நடக்குது அப்படி. இப்போ எல்லாமே என்ன சொன்னால் இந்த எனர்ஜி லெவலில் தான், எல்லா அனுபவங்களுமே இந்த எனர்ஜி லெவலில் தான் இருக்குது. பிறகு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வருது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே அதனுடைய பேசிக்கலாக வரும் பொழுது வெறும் எனர்ஜியாக தான் இருக்குது. பிறகு தான் எமோஷனுங்கிற பேரே எடுக்குது. அதே மாதிரி பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, எல்லாமே வரும்பொழுது அது எனர்ஜியாக தான் இருக்குது. அதனால் நம்ம
கவலைகள் அனைத்திற்கும் தேர்வுன்னுட்டு நம்ம ஒரு புக்கு போட்டிருக்கோம். அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த கோபத்தை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். அந்த கோபங்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து அது வந்து 2-3 ஸ்டேஜாக வருது. அது முதல்ல வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது ஒரு பஸ்ட் ஆஃப் ஃபீலிங்காக வரும்பொழுது ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அப்போ அது கோபமே கிடையாது, அது ஒரு எனர்ஜி தான். அது செகண்ட் ஸ்டேஜில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அது கோபம். அதுக்கப்புறம் தான் அது முதல்ல வந்து அன்கான்ஷியஸ் ஆங்கர். பிறகு தான் நம்ம வந்து கோபங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸுக்கு வரோம். அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜில் தான் செயலாக மாறுது. அந்த கோபத்தை பிரயோகம் பண்ணுறோம், தேவைன்னா பிரயோகம் பண்ணுறோம், தேவையில்லைன்னா பிரயோகம் பண்ணாமல் இருந்துடுறோம். அப்போ முதல் ஸ்டேஜில் வந்து அதுதான் வெறும் எனர்ஜியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய எல்லா எமோஷனுமே எனர்ஜியாக தான் இருக்குது. அந்த எனர்ஜி என்னன்னா மின்னல் வேகத்தில் வந்துட்டு மின்னல் வேகத்தில் போயிடும். நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் என்னன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது நமக்கு இந்த மாதிரி உணர்வு, இது நமக்கு வேணும் வேண்டாம், இது நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம் தான் வருது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து வெறும் எனர்ஜி ஃபார்மில் தான் இருக்குது. அதனால் வந்து எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் அது ஒரு எனர்ஜி, அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியை தான் க்ரியேட் பண்ணுது. அந்த எனர்ஜியை வந்து பழையபடி நாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை கான்சியஸாக மாற்றிடுறோம், அதை வந்து உணர்ச்சியாக மாற்றிடுறோம், ஒரு எமோஷனாக மாற்றிடுறோம். மாற்றினதுக்கு பிறகு தான் அந்த எமோஷனை சரி பண்ணணும், எமோஷனை நல்லா வச்சுக்கிடணும், இப்படி வச்சுக்கிடணும், இந்த எமோஷன் இல்லாமல் வச்சுக்கிடணும்னு சொல்லி நிறைய போராடுறோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாத்தையுமே நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவைன்னா உபயோகிச்சுக்கிடலாம். அது உண்மை. அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எனர்ஜியாக தான் இருக்குது. ஒரு கோபத்தை கூட பயன்படுத்திக்கலாம், பயத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி எல்லாமோ இருக்குது. அந்த காலத்தில் இந்த சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி தான் வச்சுருப்பாங்க. சேவ் பண்ணக்கூடிய அந்த பார்பர் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பார், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் நம்ம வெட்டணும்னு சொல்லி நம்ம இதில் சேவ் பண்ணான்னு சொல்லி சொன்னால் நமக்கு நல்ல மென்மையாக தூக்கம் வர்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு ஷார்ப்பான கத்தி நம்மளை காயப்படுத்தாது. கரெக்டாக அந்த முடியை மட்டும்தான் கட் பண்ணும். அவர் சுகமாக சேவ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல தூக்கம் வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால் நல்ல எல்லா எமோஷனுமே அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி தான். நம்ம காயப்படுத்தினாலும் காயப்படுத்திக்கலாம், காயப்படுத்தாமல் அதை யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிற பொறுத்தது அடுத்தது. அப்போ அந்த வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்த்து இந்த கூடைப்பந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. கூடைப்பந்தை வந்து நீங்கள் அவசரமாக போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பந்து கூடையிலலாம் விழாது. அவ்வளோ நிதானமாக நீங்கள் பண்ணணும். அப்போ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு அதே மாதிரி சொன்னால் எல்லா எமோஷனையுமே நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒரு விளையாட்டாக மாறிடும், இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது விளையாட்டாக இருக்கிறதும் அது பிரச்சனையாக இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அதனால் எல்லாமே வந்து பேசிக்கலாக ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகள்லையுமே இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வந்து செயல் சம்மந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் நம்முடைய எனர்ஜி சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிருது. இப்போ நமக்கு வந்து பயம் ஆயிடுது. இப்போ பாம்பு நுழைஞ்சது வந்து ஒரு செயல், நமக்கு ஏற்பட்ட பயங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம வந்து தைரியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பயத்தை டீல் பண்ணணுமா, இந்த பாம்பை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணுமா? இப்போ செயல் தான் நமக்கு வேலை. அந்த பாம்பை எப்படி டீல் பண்ணணுங்கிறது தான் நமக்கு என்னன்னு சொன்னால் அந்த பயத்தை பயன்படுத்தி நம்ம தப்பி கூட ஓடிடலாம். அடுத்தவங்க நமக்கு டீல் பண்ண தெரியலைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூப்பிட்டுருலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம டீல் பண்ண வேண்டியது நம்முடைய எனர்ஜியை டீல் பண்ண வேண்டியதில்லை, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை அட்டன் பண்ண தான் செய்யணும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதனுடைய மனோ ரீதியான ஒரு அம்சம் இருக்குது, செயல் ரீதியான ஒரு அம்சம் இருக்குது. அந்த செயல் ரீதியான அம்சத்தை தான் நம்ம எடுத்துக்கிடணும் மொழிய மனோ ரீதியான உணர்வு ரீதியான உணர்ச்சி ரீதியான அம்சத்தை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தான்.
ஆனால் நமக்கு என்னன்னு சொன்னால் எது பிரச்சனையாக தெரியுதுன்னு சொன்னால் செயல் பிரச்சனையாக தெரியல, அந்த எனர்ஜி தான் பிரச்சனையாக தெரியுது. அது பிரச்சனையாக தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த பிரச்சனையை எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் தான் என்னென்னா நம்ம முடிவு எடுத்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களால தான் அப்படி இப்போ டீல் பண்ண முடியும். அதை நம்ம ஒரு பிரச்சனையை எடுக்காதபடி இருந்தோம்னு சொன்னால் அதுவே தன்னாலே சரியாயிடும். இப்போ ஒரு 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 வேடிக்கையாக ஒருத்தர் ஒரு ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சின்ன ரூமில் உட்காந்துருக்காரு. அந்த ரூமுக்குள்ளே என்னன்னு சொன்னால் ரொம்ப சின்ன சைஸு, உட்காந்துருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் தான் அவருடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாருமே, ஒரு குடும்பமே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தான் வசிக்க வேண்டியிருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது ரொம்ப தொந்தரவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு நிவர்த்தி வேணும்னு சொல்லி ஒரு சாமியாரை போய் பார்க்குறாரு. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருக்கிறார். அவர் அந்த சாமியார் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருக்காரு. அந்த ஆட்டுக்குட்டி அவருக்கு கொடுத்து, நீ இந்த இதையும் உன் ரூம்லேயே வச்சு வளர்த்துட்டு வா, உனக்கு பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்ங்கிறார். அப்போ இவர் அந்த ஆட்டுக்குட்டியும் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தான்னா அது இன்னும் நியூசன்ஸ் பண்ணுது. இப்போ இவங்க ஏற்கனவே இருந்தவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஆட்டுக்குட்டி உள்ளே நுழைஞ்ச பிறகு அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை ஆயிடுது. அப்போ அதை பழையபடி ரெண்டாவது இந்த சாமியாரை போய் ஒரு 10 நாள் கழித்து போய் சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து அவர் வந்து பழையபடி இந்த ஆட்டுக்குட்டியே கொண்டான்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறாரு. நான் உனக்கு சரி பண்ணிடுறேன்னுட்டு சொல்லி, நீ ஆட்டுக்குட்டியை இடம் தந்து நான் உன்னுடைய பிரச்சனை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க பழையபடியும் அதே வீட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி இல்லை. அதனால் இப்போ வந்து என்னன்னு சொன்னால், இப்போ இதுவே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அது பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஆட்டுக்குட்டி வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை ஆகி, இப்போ ஆட்டுக்குட்டியை ரிலீஸ் பண்ண உடனே பழைய ஏற்கனவே இருந்த நிலையை ஏற்றுக்கிடுறதுக்கே போதுமான அப்படி ஆயிடுது. அதுவே பிரச்சனை இல்லைன்ன மாதிரி ஆயிடுது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதை ஏதோ சரி பண்ணணும்னுட்டு சொல்லி முயற்சி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்கு வெயிட் கொடுத்துறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லா செயல்களுமே ஒரு 3 கட்டமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னு சொல்லிங்கன்னா, முதல்ல இந்த எனர்ஜி வருது, பிறகு எனர்ஜி வர்றதை பிறகு நம்ம எமோஷனுங்கிற பேரை கொடுக்குறோம். அந்த எமோஷனுங்கிறது வந்து என்னன்னு சொன்னால், அந்த எமோஷன் வந்து செயலை நோக்கி திரும்பணும். அந்த எமோஷன் வந்து எனர்ஜியை நோக்கி திரும்பிட்டுன்னு சொன்னால் எனர்ஜியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு போயிடும். இப்போ நமக்கு பயம் வருது, அந்த பயங்கிறது முதல்ல எனர்ஜியாக தான் வருது, பிறகு தான் பயங்கிற எமோஷனுங்கிற பேர் வருது. அப்புறம் அந்த எமோஷனுங்கிற பேர் பெற்ற பிறகு அந்த எமோஷனை வச்சு அந்த பயத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நினச்சோன்னு சொன்னால் நம்ம ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த பயத்தை யூஸ் பண்ணி ஃபார்வேர்டில் போகணும், அடுத்து செயலுக்கு வரணும். செயலுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது பொழுது செயலுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்காக மாறிடும். அப்போ செயலை நோக்கி தான் நம்ம கவனம் இருக்கணும் ஒழிய எமோஷனை நோக்கி கவனம் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பாதிரியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறார். கல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங் காலேஜ். அதில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் அந்த படித்து முடித்த பிறகு ஏதோ ஒரு சர்ச்சில் அவங்கள பாதிரியாராக நியமிச்சிருவாங்க, ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன். அவங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இவர் என்னென்னு சொன்னால், இவருக்கு மைக்கை பிடிச்ச உடனே கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சது. இவர் போராடிக்கிட்டே இருந்திருக்காரு, என்ன பண்ணான்னு தெரில. அப்புறம் ஏதோ நம்ம யூடியூப்பில் நம்ம ஏதோ பார்த்து அவருக்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. வந்தது பிறகு இப்போ இதில் என்னென்னு பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பயத்தை எப்படி சரி பண்ணுறது, கை ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பக்கத்தை திருப்பிட்டோன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். நம்ம பிரச்சனைங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டிய செயல் பக்கத்தில் நம்ம திரும்பணும்னு சொன்னால் இந்த பிரச்சனை தானாக சரியாயிடும். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால், அப்புறம் அவருக்கு வந்து அந்த செயல் இப்போ நமக்கு வந்து பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கை கால் ஆட்டத்தெல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசணுங்கிறது தான் இப்போ உடைய செயல். எதை முதல்ல பேசணும், எதை ரெண்டாவது பேசணும், எதை எப்படி பேசணுங்கிற மாதிரி உங்கள் கவனத்தை நீங்கள் செயல் பக்கம் திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எனர்ஜி அங்கே திரும்பிடும். நீங்கள் இந்த பயத்தை சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே
நம்ம பயத்தை நீங்கள் டீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேஷன் ஆகிரும். அதனால் உங்கள் கவனத்தை நீங்கள் இந்த பக்கம் திருப்பாதுங்க, அந்த பக்கம் திருப்புங்கன்னுட்டு சொல்லி அவர் நம்ம இதில் அந்த யூடியூப்பில் பார்த்து அவரே அந்த ஒரு அனுபவத்துக்கு வந்திருக்கிறார். வந்த பிறகு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருந்தார் வீட்டுக்கு. அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் எல்லா அம்சங்கள்லையுமே இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நமக்கு வேலை இருக்க ஒழிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நமக்கு வேலையே கிடையாது. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படி தான் இருக்கும், அது வேதனையாக தான் இருக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பண்ணவும் முடியாது, பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேஷன் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு நம்ம செயலில் என்ன பண்ணணும், நம்மளால் முடியும்னா செய்யணும், இல்லைன்னா செயலுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா அதையும் கூட விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு மதுரையில் ஒரு பேங்க் மேனேஜர், அவர் ஒரு பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடக்கு, அதில் கலந்துக்கிடுறவங்க எல்லாமே பேங்க் மேனேஜர் தான். ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர், அவர் தான் ஒரு அந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த மதுரை பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் இப்போ எடுத்து பேசலை, ரிங் பண்ண உடனே தெரிஞ்சிடுற, ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும், ஏதோ அவசரத்தில் வந்துட்டார், ஏதோ ரிங் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவான்னு சொல்லி கேட்டு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. அப்போ இவருக்கு அது ஒரு பெரிய அவமானமாக போயிடுது. எப்படி ஒரு சின்ன சாதாரண மிஸ்டேக்கு, நம்ம எடுத்து பேசவும் இல்லை, தப்பு தான், ஒரு மெமோ கொடுத்தா பரவாயில்ல, ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னிட்டு கொடுத்த உடனே அது மற்ற மேனேஜர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பெரிய அவமானமாக போச்சுங்கிற மாதிரி அதே நினச்சி ஒரு 4 நாளாக தூக்கம் இல்லை. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினச்சி அப்படியே தூக்கம் இல்லாமல் ஒரு 4 நாளாக தூக்கம் இல்லாமல் ஒரு 5ஆவது நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. இப்போ அவருக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னது. இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது, அப்போ அதை பற்றிய தாட்டுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனையான சூழ்நிலையாக இருந்துன்னு சொன்னால், பிரச்சனையான அம்சமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையான தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணி ஆமாம் அவரை விடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நீ நினச்சோன்னு சொன்னால் அப்புறம் நம்ம தூக்கம் போயிடும். வெறும் தாட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணினா தூக்கமும் போயிடும். இப்போ இதில் உண்மையிலே நீங்கள் நடவடிக்கை அந்த 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 ஆர்டருக்கு எதிர்த்து அதை ரத்து பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதில் அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் அவர் ஏற்று அதை ரத்து பண்ணணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. இப்படி பண்ணிட்டாராங்கிற ஒரு வேகம் தான் இருக்கிற வழியே ரத்து பண்ணுறதுக்காக முயற்சிக்கெல்லாம் அவர் எடுக்கணும்னு தயாராக இல்லை. கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ எங்கேயோ முறையிடுறதுக்கோ அவர் தந்ததெல்லாம் தயாராக இல்லை. அப்போ ஒரு திங்கிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அப்படி பண்ணிட்டாரோ விடக்கூடாது, என்னதான் ஒன்றும் பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு சொல்லி எதையோ ஒன்று நினச்சி தூக்கத்தை கெடுத்துடுறாரு. அப்போ நீங்கள் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. தாட்டு எத்தனை தடவைனாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்கள் திங்க் பண்ணுறதை மட்டும், அது திங்கிங் தான் உங்கள் கையில் இருக்குது, தாட்டு உங்கள் கையிலே கிடையாது. அதனால் உங்கள் கையில் இல்லாததை நீங்கள் கையில் எடுக்காதுங்க. திங்கிங் தான் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்களாக அதை ப்ரொசீட் பண்ணாதுங்க. உங்களை அறியாமல் திங்கிங் வந்தால் கூட வந்துட்டு போட்டோம், நீங்களாக திங்க் பண்ணாதுங்க நீ சொல்லி அவரை சொன்ன பிறகு அவர் அதுலேருந்து ரிலீவ் ஆனார். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னன்னு சொன்னால் இது ஒரு காதல் பிரச்சனை. ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்குது. அந்த பையன் என்ன சொன்னால் இவ்வளோ விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ இவளுக்கு ஒரே மனவேதனை, இவளுக்கும் அதே மாதிரி தான் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம கவுன்சிலிங்க்கு வரோம். அப்போ அவளுக்கும் இதே மாதிரி தான், தாட்டுனா என்னென்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிக்க. இப்போ நீ சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறாருந்தான்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ண தான் செய்யணும். உனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை, நீங்கள் நண்பர்கள் மாதிரி பழகிருக்கீங்க, நீங்களும் யார் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அவனும் யார் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்ததுனால உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, அது சம்மந்தமான தாட் வரத்தான் செய்யும், ஒரு மன கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, நீங்கள் திங்கிங்கில் மட்டும் இறங்கிறாதுங்க ன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஆலோசனை சொன்னேன். அப்போ அது ஏதோ கேட்டுட்டு அறகுறையாக தான் கேட்டுட்டு போச்சுது. சரி, அப்போ அப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ இது இன்னும் கவுன்சிலிங் போதாது போல் நீ சொல்லி என்னம்மான்னு சொல்லி கேட்டேன்.
அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ஐயா அன்னைக்கு காலையில் எழும்புனதுலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவச நிலையாக இருக்குது. இந்த ஆனந்தமும் இந்த பரவச நிலையும் எப்படி ஏற்பட்டதுன்னே தெரில. என்னுடைய பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு மனசில் வந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அங்கே என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் என்னன்னு சொன்னால், நம்ம எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த திங்கிங்கோடு பண்ணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு ஒரு மன இறுக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. இப்போ அந்த திங்கிங்கை கட் பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே அந்த மன இறுக்கம்லாம் தளர்ந்துடும். தளர்ந்த நிலையில் சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங் மாதிரி ஒரு ஆனந்த நிலை கூட சிலவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம திங்கிங்கை விட்டுட்டோம்னு சொன்னால் வெறும் தாட்டு வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளத்தை கொடுக்காது. கொஞ்சம் நேரம் வரும், பிறகு தன்னாலே சமன்பட்டுரும். அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் செய்கிறது வரும் பொழுது அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் செய்யும் பொழுது அந்த எனர்ஜியுடைய பேட்டர்னே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த டேபிளில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்டை டப்பா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு 5 கிலோ ஸ்வீட் இதில் உள்ள இருக்குது, இது நீங்கள் எடுத்து இங்கே பீரோவில் கொண்டு வைங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை அப்படி தூக்குறீங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னால் அது எம்டி பாக்ஸ், உள்ளே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னால் 5 கிலோ இருக்குன்னு நினச்சி தூக்கும் பொழுது என்னன்னு சொன்னால் அந்த பாக்ஸ் அப்படியே விருட்டுன்ட்டு மேலே வரும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 5 கிலோ எதிர்பார்த்து 5 கிலோ தூக்குற எனர்ஜியை கையில் கொண்டு வந்துருப்பீங்க. அப்போ அது உள்ளே அங்கே ஒன்றுமே இருக்காது, அப்படியே விருட்டுன்ட்டு மேலே போகும். இப்போ நான் சொல்லும் பொழுதே வந்து எம்டி பாக்ஸ் தான் இதில் இருக்குது, இதை நீங்கள் எடுத்து கொண்டு அங்கே வைங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 வரலாறு அப்படி தூக்கிட்டு போயிடுவீங்க. அப்போ கையில் ஒன்றும் எனர்ஜியே இருக்காது. இப்போ என்னன்னு சொன்னால், அதே மாதிரி என்ன சொன்னால், நீங்கள் என்ன செயல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த செயல் பண்ணணுங்கும்போது செயலுக்கு தகுந்த எனர்ஜி வந்துடும். அங்கே எனர்ஜி ஏற்கனவே ரெடியாகலாம் இருக்காது. எனர்ஜியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செயலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் செயலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த செயலை நிறைவேற்றுறதுக்கான எனர்ஜி உங்களை அறியாமலே ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஏற்கனவே மோசமான எனர்ஜி இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். நீங்கள் அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய செயலை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே அந்த அதுக்கு தகுந்த எனர்ஜி வந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கோபப்படுற மாதிரி ஒரு சம்பவம் ஒரு காரியத்தை பண்ணிடுறாரு. இப்போ நமக்கு வந்து கோபப்படணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அந்த இடத்துல அவரை கோபப்பட்டான்னு சொன்னால் அந்த பிரச்சனை டீல் பண்ண முடியாது. அப்போ அவரை வந்து கோபப்படாமல் டீல் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவரை டீல் பண்ணுற நிலையில் அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி எப்படி டீல் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜியுடைய பேட்டர்னே மாறிடும். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் செயலை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உங்களை அறியாமல் ஃபார்ம் ஆகிடும். ஏற்கனவே இருந்த எனர்ஜியெல்லாம் இது மின்னல் வேகத்தில் போயிடும். அது அங்கே இருந்து உங்களுக்காக வந்து கோபம் வந்துன்னா கோபம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது. நீங்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கவனம் செயலை நோக்கி திரும்பிட்டுன்னு சொன்னாலே செயலுக்கு தேவையான எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகிடும். நாம் கன்வெர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் செயலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் செயலை நோக்கி போனால் போதும், உங்கள் கவனம் செயலை நோக்கி இருந்தால் போதும். இந்த எனர்ஜி என்ன பண்ணி எனர்ஜி அப்புறப்படுத்தி நல்லிஃபை பண்ணிவிட்டு ஒரு சாந்த நிலைக்கு மனசை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு செயலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் செயலினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு செயலை எப்படி பண்ணுறது என்னங்கிற மாதிரி நீங்கள் அணுகுமுறைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எனர்ஜியினுடைய கன்வர்ஷன் தானாகவே நடந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மொத்தத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பிரித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம அகம்னு சொல்கிறோம், செயலுங்கிற பகுதியை வந்து புறம்னு சொல்கிறோம். அதனால் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதில் அகங்கிற பகுதி எது, புறம்ங்கிற பகுதி எது, நம்ம மன அனுபவங்கிற பகுதி எது, செயல்பட வேண்டிய பகுதி எதுங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த அகங்கிற பகுதி மன அனுபவங்கள்ங்கிற பகுதியை வந்து அதை இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடும். அது அப்படி தான் வரும், யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இப்படி தான் வரும் நீட்டு சொல்லி அதுக்கு சம்மந்தமாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் செயல் மட்டுமே நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் செயலுக்கு தேவையான எனர்ஜியாக இதுவே கன்வெர்ட் ஆகிரும். நம்ம இருக்கிற இதெல்லாமே அப்படியே இருக்காது. அப்போ நமக்கு செயலுங்கிற பகுதி தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எனர்ஜியை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, மன உணர்ச்சிகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது இருக்கும், வந்துட்டு தானாகவே போயிடும். அதனால் நம்ம கவனம் என்னன்னு சொன்னால் செயல் பக்கம் திரும்பினா போகும்.
இப்போ இது வந்து அகம் புறம்ங்கிறத நம்ம இந்த மாதிரி அணுகுமுறையில் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அகத்தை பொறுத்தளவில் அந்த லிபரேஷன், ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அந்த அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது அல்ல. புறம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம செயல்படணும், நல்லது செய்யணும், மோசமானது செய்யக்கூடாது, சரியானது செய்யணும், தப்பானதை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ செயலை பொறுத்த அளவில் தான் பலவிதமான அணுகுமுறைகள்லாம் இருக்குது. அகத்தை பொறுத்த அளவில் அந்த ஒரே அணுகுமுறை தான். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது இயற்கைக்கு விட்டுருவோங்கிற ஒரே அணுகுமுறை தான். அதில் நம்ம ஒன்றும் சரி பண்ணணுங்கிற எந்த அணுகுமுறையுமே கிடையாது. புறத்தை பொறுத்தளவில் தான் அணுகுமுறையை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிடணும். சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு என்ன, உங்களால் முடியலைன்னு சொன்னால் உதவிக்கு அடுத்தவங்களை கூட எக்ஸ்பர்ட்டாக வச்சுக்கிடலாம், வச்சுட்டு கூட நீங்கள் செயலை நிறைவேற்றிக்கிடலாம். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் பார்த்தோம். இந்த தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் என்னென்னு சொன்னால் சில இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அவர் வந்து இதாகிட்டார், அது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அவன் இன்னொரு பருத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுது, அந்த ட்ரான்ஸ்ஃபரை மாற்றணுங்கிற அந்த முயற்சியுமே இல்லை. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுது. ஆனால் முடிஞ்சு போனாலும் சைக்கலாஜிக்கலாக தான் முடியாமல் இழுத்துட்டு கிடக்கு. அப்போ அதில் ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி முடிச்சிட்டதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாக மட்டும் இருக்கிறனால அவருக்கு வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டா போதும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டு ஒரு லைஃப் லாங்காக நிறைய பிரச்சனைகளில் ஏற்ற இறக்கம், முடிஞ்சு போன பிரச்சனையாக இருக்குது, தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தொடர்கதையாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம். அது வந்து இப்போ இது வந்து அகம்புறம் பார்ட் 1. அகம்புறம் பார்ட் 2ல் வந்து இந்த மாதிரி தொடர்கதையான பிரச்சனையை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். அதனால் அதை நம்ம நாளைக்கு செஷனில் வச்சுக்கிடுவோம். நம்ம நாளைக்கு அதில் சம்மந்தமான கேள்வி பதிலையும் நான் நாளைக்கு வச்சுக்குவோம். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நம்ம டின்னருக்கு போகலாம். போயிட்டு நம்ம அடுத்த செஷன் வந்து யார் பண்ணுறா?